அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். திருவாலங்காட்டில் காதல் விவகாரத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக தற்போது அந்த பகுதியில் போலீசாருடன் வாக்குவாதமானது ஏற்பட்டு வருகிறது. எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி வீட்டின் முன்பாக போலீசார் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் போலீசாருடன் அவர்கள் ஆதரவாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபு, அவரிடம் பேசலாம். வணக்கம் பிரபு, விவரம். வணக்கம். தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருடன் இன்ஸ்டாகிராமில் காதல் வயம் கொண்டு அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் ஏற்கனவே சிறுவன், அதாவது திருவள்ளாங்காடு பகுதியைச் சேர்ந்த இளைஞரின் தம்பியை, அதாவது சிறுவனை ஏடிஜிபி அவர்களின் காரில் கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் அது தொடர்பாக மேலும் 3 பேரை கைது செய்து தற்பொழுது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பாக தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பெண்ணின் உறவினர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கறிஞர் ஒருவரை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்ட போது அதாவது புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தியாரின் பெயரை குறிப்பிட்டதாகவும் அவர் கூறப்படும் நிலையில் தற்பொழுது அவரிடம் விசாரணை மேற்கொள்வதற்காக 300க்கும் மேற்பட்ட போலீசார் தற்பொழுது ஆந்திரசன்பேட்டை பகுதியில் உள்ள ஜெகன்மூர்த்தியாரின் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தியாரின் வீட்டில் குவிக்கப்பட்டுள்ளதால் இங்கு பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. முன்னதாக இந்த பகுதிக்கு வந்த போலீசார் ஜெகன்மூர்த்தியாரின் வீடு பூட்டப்பட்டிருந்ததை கண்டதும் உடனடியாக அங்கிருந்த 2 பூட்டுகளையும் உடைத்து உள்ளே சென்று அவரை கைது செய்ய முயற்சித்ததாகவும் கூறப்படும் நிலையில் தற்பொழுது அவரின் தொண்டர்கள் இந்த பகுதியில், அதாவது திருவள்ளூர் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் 300க்கும் மேற்பட்டோர் குவிந்து தற்பொழுது சாலை மறியலிலும் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் எங்களிடம், அதாவது ஜெகன்மூர்த்தியிடம் விசாரணை மேற்கொள்ளக் கூடாது என்பதை வலியுறுத்தி காவல்துறையினரிடம் தற்பொழுது வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சாலையில் உள்ள அவர்களை, அதாவது ஜெகன்மூர்த்தியை நாங்கள் கைது செய்யவில்லை, விசாரணை மட்டும் மேற்கொள்கிறோம் என்ற காவல்துறையில் கூறும் பட்சத்தில் அவர்களை விசாரணை மேற்கொள்ளவும் அனுமதிக்காமல் தற்பொழுது அவரின் ஆதரவாளர்கள் என்ன காரணத்துக்காக என்று கூறிவிட்டு செல்லுங்கள் எனவும் தற்பொழுது அவர்கள் கடுமையான போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு.